6 வீட்டுக்கு 3 அடி வழிதான். கோவிலிடத்தில் உங்களுக்கு வழி இல்லை. நீங்கள் சுற்றி செல்லுங்கள் என்று சுற்றுச்சுவர் கட்டிய ஊர் மக்கள். இரவு நேரத்தில் அகற்ற முயன்றதால் அடிதடி. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த அங்கநாத வலசை என்ற கிராமத்தில் பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவில் உள்ளது. அந்த இடத்தில் ஊர் மக்கள் மேலும் புதிதாக பெரிய கோவில் ஒன்றை கட்டி வருகின்றனர். ஒரே ஊர் ஒரே உறவுக்காரர்கள் இருக்கும் நிலையில் அந்த ஊர் நாட்டாண்மையாக இருக்கக்கூடிய முன்னாள் டிஎஸ்பி வெள்ளையன் என்பவருக்கும் கோவில் அடுத்த உள்ள 6 வீட்டுக்கும் ஏதோ முன்விரோதம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் கோவிலுக்கு சுற்றுச்சுவர் எழுப்புவதாக கூறி கோவிலை கடந்து இருக்கும் 6 வீடுகளுக்கும் செல்ல வழிவிடாமல் கான்கிரீட் சுற்றுச்சுவர் எழுப்பியுள்ளனர். அது குறித்து அவர்கள் கேட்டபோது, இது அடித்தளம், அதன் மேல் உங்களுக்கு வழி இருக்கும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சென்று வர 3 அடி வழி மட்டும் விட்டுவிட்டு சுற்றுச்சுவர் எழுப்பிவிட்ட நிலையில் இதனால் செய்வதறியாத அந்த 6 குடும்ப மக்கள் ஊரை எதிர்த்து காவல் நிலையத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் புகார் அளித்தனர். இது குறித்து சார் ஆட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இருப்பினும் அவர்களால் பிரச்சனையை தீர்க்க முடியாமல் சென்றுள்ளது. அதன் பிறகு மீண்டும் பிரச்சனை தொடங்கியுள்ளது. அதனை அறிந்த திருப்பத்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி தலையிட்டு அந்த 6 குடும்பங்களை சென்று வர 11 அடி வழி விட வேண்டும் என்று கூறி சென்றுள்ளார். அதனை வருவாய்த்துறை செய்து தர வேண்டும் என்று கூறியதாக தெரிகிறது. இதனால் அந்த 6 குடும்பங்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அந்த 6 வீடுகள் இருக்கும் பகுதியில் ஒரு மூதாட்டி உயிரிழந்து உள்ளார். அவரை அடக்கம் செய்ய ஒரு பக்கம் சுற்றுச்சுவரை இடித்துவிட்டு எடுத்து சென்று அடக்கம் செய்துள்ளனர். அது குறித்து நேற்று காரிய சடங்கு நடைபெற்றுள்ளது. அப்போது காரியத்திற்கு சில உறவினர்கள் வந்ததும் 6 வீட்டுக்காரர்கள் அந்த கான்கிரீட் போட்ட சுற்றுச்சுவரை இரவு நேரத்தில் அகற்றியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ஊர் மக்கள் சுற்றுச்சுவரை இடித்து நபர்களை சரமாரியாக அடித்துள்ளனர். அதன் பிறகு 100, 108க்கு பாதிக்கப்பட்ட நபர்கள் அழைத்து உள்ளனர். 108 ஆம்புலன்ஸ் அந்த ஊருக்கு சென்றதும் காயமடைந்த நபரை ஏற்றி செல்லக்கூடாது என்று அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் மறித்து எங்களுக்கு தான் அடிபட்டு உள்ளது என்று ஆம்புலன்ஸில் ஏறி சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த 6 குடும்பத்தினரும் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அழைப்பு விடுத்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கோரிக்கை வைத்த நிலையில் அந்த பகுதியில் ஏராளமான போலீஸ் குவிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை மீட்டு ஆம்புலன்ஸ் உதவியோடு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இது குறித்து திருப்பத்தூர் கிராமிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட நபர்கள் இது குறித்து தெரிவிக்கையில், நாங்களும் கோவில் கட்ட நன்கொடை அளித்துள்ளோம், நாங்களும் தான் பங்கேற்றோம். ஆனால் கோவில் நிர்வாகம் என்ற பெயரில் அந்த பகுதியில் வசிக்கும் ரிட்டையர்ட் டிஎஸ்பி வெள்ளையன் இது போன்று ஊர் மக்களை ஏவிவிட்டு வேலை செய்கிறார் என்று கூறினார். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நன்றி.